நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மேடம், உங்க தம்பி கார்த்திகோட கேஸ்ல எந்த காம்ப்ளிகேஷனும் இல்ல. நம்ம சைடுல சாட்சி எல்லாம் வலுவா இருக்கு. கண்டிப்பா பிரபுவுக்கு ஜாமீன் கிடைக்காது. கிடைக்கவும் விட மாட்டோம். ஏன்னா அதை நாங்க ஒரு பிளானிங் மர்டரா தான் ப்ரொஜெக்ட் பண்ண போறோம். ஒருவேளை பிரபுவுக்கு ஜாமீன் கிடைச்சா சாட்சிகளை கலைக்கலாம். விலை கொடுத்து வாங்கினாங்கன்னு பிரச்சனை பண்ணுவோம். அதுவும் இல்லாம உங்க செல்வாக்குல எங்க பார் கவுன்சிலர் இருந்து பிரபுக்காக யாரும் அப்பியர் ஆகல. சோ பிரபுவுக்கு நாலா பக்கமும் க்ளோஸ்டு. ஹி காண்ட் எஸ்கேப். பட் ஹியரிங் ஆர்குமெண்ட் நடக்கிறப்ப கேஸ் எந்த திசையில போகணும்னு நீங்க தான் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். நீங்க தான் எனக்கு அட்வைஸ் பண்ணணும். என்ன மேடம் இது? கேஸ் காம்ப்ளிகேட் ஆனது. இறந்தது உங்க தம்பி, கொலை பண்ணது உங்க பையன். திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை பேச வேண்டாம். பேசித்தான் ஆகணும் மேடம். அக்யூஸ்ட் உங்க மகன் பிரபு. So what? நாங்க எடுத்து வச்சிருக்கிற லா பாயிண்ட்ஸ் எல்லாம் கோர்ட்ல எடுத்து சொன்னா பிரபுவுக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கும். தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கிடைக்கட்டும். இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தா தூக்கு தண்டனை கூட வாங்கி தரலாம். மேடம், இட்ஸ் a planned brutal murder. பிரபு தண்டிக்கப்படணும். கண்டிப்பா அதை நாம அவாய்ட் பண்ண முடியாது. ஆனா நீங்க சொல்ல வரத கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா சொல்றீங்களா? மேடம், நீங்க இந்த சிட்டில பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். உங்களுக்கு crores and crores of property இருக்கு. Come to the point. I am coming to the point only. Don't mistake me. நான் உங்க ஃபேமிலி கூட பல வருஷமா பழகுனேன். மிஸ்டர் ராம்ஜி. மேடம், give me 2 seconds. உங்களுக்கு பிறகு இந்த சொத்துக்கெல்லாம் யார் வாரிசு? கார்த்திக் இஸ் நோ மோர். பிரபுவை கன்விட் ஆக்க போறோம். நீங்க இன்னும் பாயிண்ட்டுக்கே வரல. மேடம், பிரபு உங்க மகன். So what? சில விஷயங்களை முன்ன பின்ன போட்டு ரொம்பவும் பிரஷர் தராம ஒரு 5 அல்லது 6 வருஷம் தண்டனை வாங்கி தர முடியும். தூக்கையும் ஆயுளையும் அவாய்ட் பண்ணிடலாம். சட்டத்துக்கு சாட்சி தான் முக்கியம். 2 வலுவான சாட்சியை மறைச்சிடலாம். பிரபு எமோஷன்ல செஞ்சதுக்கு ஒரு 5-6 வருஷம் ரிலீசிங் டைம். and then he will be all right. ராம்ஜி, திங்க் பண்ணுங்க மேடம். அந்த பக்கம் ஜெயில நாசமா போக போறது உங்க மகன் தான். தம்பியும் கொலை ஆயிட்டான். அப்புறம் மக வாழ்க்கையும் ஜெயிலே முடிஞ்சிடும். என்ன கன்ஃபியூஸ் பண்றீங்களா? நோ மேடம், நீங்க இன்னைக்கு பிரபு சைடுல இருந்திருந்தா என்ன முடிவு பண்ணிருப்பீங்க? என்ன என்ன காப்பாத்துங்கன்னு கெஞ்சினானா? கையில கால விழுந்து கெஞ்சினானா? ஜோதி, ஷட் அப். அவன் சாகணும். அந்த பிரபு ஜெயிலியே சாகணும். நீங்க என்ன சொல்றீங்க? அந்த பிரபுக்கு என்ன தண்டனை கிடைக்கணும்? சொல்லுங்க, அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்கணும்? மரண தண்டனை. கேட்டீங்களா? கேட்டீங்களா? அவனுக்கு மரண தண்டனை கிடைக்கணும்னு அவனை பெத்த தாயே சொல்லிட்டாங்க. அவனை கொல்லணும். சொந்த மாமனியை கொலை பண்ணவாம மரணத்தை உணரணும். மரணத்தை நினைச்சு அழணும், கதறணும். புரிஞ்சுதா? மேடம், ஒரு நிமிஷம். அவனுக்கு ஜாமீன் கிடைக்க கூடாது. ஏன் பேசாம இருக்கீங்க? எனக்கு பதில் வேணும். எனக்கு இப்ப பதில் வேணும். அவனுக்கு ஜாமீன் கிடைக்க கூடாது. ஜாமீன் கிடைக்காது ஜோதி, அதுக்கு சான்ஸே இல்ல. தண்டனை ஆர்குமெண்ட் முடியட்டும், ஜட்ஜ் முடிவு பண்ணுவாரு. நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சாட்சி கூட பேரம் போக கூடாது. இன்னும் எவ்வளவு பணம் வேணும்? ஜோதி, உண்மையை தட்டி எழுப்புறதுக்கு எவ்வளவு பணம் வேணும் சொல்லுங்க. சட்டத்துக்கு சாட்சி முக்கியம். வேணும் ஒரு ஜாப். நீங்க நினைச்சது நடக்கும். இன்னொரு விஷயம், ரேவதி உங்களை தேடி வருவா. இது வரைக்கும் வரல, இனி வருவா. கைய கால பிடிச்சுக்கிட்டு அழுவா. கருணைய காட்டக்கூடாது. நீங்க என்னோட கிளையண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. புருஷனை எழுந்துட்டு பைத்தியம் மாதிரி சுத்திட்டு இருக்க, அதை மறந்துடாதீங்க. டேக் கேர்மா. வர்றேன் மேடம்.
நீ போய் ரெஸ்ட் எடு. உங்களுக்கு என் மேல வருத்தம் இல்லையே? நான் பேசணும்னு நினைச்சத நீ பேசிட்ட. என் வலி உங்களுக்கு புரியுதா? என் வலியும் தான் ஜோதி. அவனை தப்பிக்க விடக்கூடாது. கண்டிப்பா அவ என் கண்ணு முன்னாடியே சாகணும். சாவா. நீங்க என் கூட இருக்கணும். நிச்சயமா. இந்தப்பா வாமா. ஹலோ செழியன். வா வாசு, வா உட்கார் உட்கார். ஹலோ சார். கண்ணா, 2 காஃபி கொண்டு வர சொல்லுங்க. சக்கரை தூக்கலா இருக்கட்டும். சரிங்க சார். சீக்கிரம். ம். அப்புறம் ரேவதி, நான் பிரபு கேஸ்ல ஆஜராகலாம்னு இருக்கேன். நிஜமாவா சொல்றீங்க? ஆமாமா, பிரபு கேரக்டர் ஸ்டடி பண்ண 2-3 பேர்கிட்ட விசாரிச்சும் பார்த்தேன். பிரபு நிரபராதின்னு புரிய வந்தது. என்னோட வரட்டுத்தனமான ஈகோவால வாசுதேவன், நீ பிரபு யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைச்சேன். அதனால தாம்மா ஃபோன் பண்ணேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி, நீ இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் மனசை மாத்தினது பிரபுவுடைய அப்பாவித்தனமான முகமும் உண்மை தெரிகிற கண்ணும் தான். ஆல்ரைட், லெட் மீ கம் டு த பாயிண்ட். பிரபு கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லா பேப்பர்ஸையும் நீங்க எனக்கு அனுப்பி வைங்க. சரி, நானும் பிரபு ஒரு முறை மீட் பண்றேன். நம்ம இந்த முறை ஜாமீனுக்கு அப்ளை பண்ணுவோம். என் மனசுல இருந்த கவலையை சுத்தமா தொடச்சு எரிஞ்சிட்டீங்க. நீங்க எங்க கூட இருக்கீங்க, அது போதும். பிரபுவுக்கு இனி எல்லாமே நல்லதா நடக்கும். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அவங்க சைடுல ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய விட்னஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதை நம்ம உடைக்கலனா பிரபுவை கடவுளால கூட நிச்சயமா காப்பாற்ற முடியாது. இந்த கேஸ்க்கு விட்னஸை எப்படி ப்ரொடியூஸ் பண்றோம், எப்படி ஃபியூச்சர்ல ஆர்கியூ பண்ண போறோம், இது எல்லாத்தையும் பிரபுவை நம்ம ஜாமீன்ல எடுத்ததுக்கு அப்புறமா யோசிப்போம். பெயில் கண்டிப்பா கிடைச்சிருமா? கண்டிப்பா கிடைக்கும்பா. அவங்க சைடுல இருந்து பெருசா அப்ஜெக்ட் பண்ணுவாங்க சார். நேச்சுரலி அவங்க வேலையை செய்யட்டும், நம்ம வேலையை பார்ப்போம். செழியன், இன்னொரு முக்கியமான விஷயம். இத்தனை நாள் நாங்க அபிராமியை டிபெண்ட் பண்ணியிருந்தோம். இப்போ அவளை பிரிஞ்சு வந்து நான், பிரபு, ரேவதி தனியா நிக்கிறேன்ப்பா. இந்த கேஸுக்கு செலவு பண்ண கூட என்கிட்ட பணம் இல்லப்பா. இப்போ உங்ககிட்ட யாரு பணம் கேட்டா? கோர்ட் டாக்குமெண்ட்ஸ் வாங்க கூட சில நேரத்துல பணம் இல்லாம போயிடுது. கவலைப்படாதம்மா, நான் இருக்கேன். பிரபு நிரபராதின்னு வெளியில வந்து நீங்க நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப நான் செலவு பண்ற பணத்தை திருப்பி கொடுங்க. வாசு, நான் பிரபுவை உடனடியா பார்க்கணும். ஓகே செழியன். இம்மிடியட்டா ஜெயில பெட்டிஷன் போடலாம். பிரபு மனசை திறந்து இருக்கக்கூடிய உண்மையெல்லாம் சொன்னார்னா இந்த கேஸ்க்கு பெரிய உதவியா இருக்கும். ரேவதி, உன் புருஷன் நல்லா பேசுவாராமா? பேசுவாரு சார். உங்ககிட்ட பேசுவாரு, என்கிட்ட பேசுவாரா? டேய், பேசுவான்டா.
அப்ப சரி, வாங்க போய் பார்த்துருவோம். வா பிரபு, வா உட்காரு. ஹலோ அங்கிள். ஹலோ, உட்காருப்பா. ரேவதி, தம்பிக்கு சாப்பாடு போடுமா? பிரபு, இது உனக்காக ஸ்பெஷலா பண்ணது. தயக்கமே இல்லாம நல்லா சாப்பிடணும். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். அட எதுக்குப்பா? இந்த ஃபுட்டுக்கு. இதே மாதிரி உனக்கு பெயிலும் வாங்கி கையில கொடுத்துட்றேன். கவலையே படாத. என்னோட கவலை எல்லாம் ரேவதியும் அப்பாவையும் நினைச்சுதான். ஏன் பிரபு, உனக்கும் கார்த்திக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்ததா? சின்ன சின்னதா ஆஃபீஸ் விஷயத்துல இருந்தது. மற்றபடி நானும் கார்த்திக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இருந்தோம். ஏமா பொரியல் வைமா? இல்லை இல்லை, போதும். போதுமா? பிரபு, நான் கேள்வி கேட்டு முடிக்கிற வரைக்கும் நீ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ஐயோ, சீக்கிரம் கேள்வி கேளுங்க அங்கிள். ஆமா, லேபர் யூனியன் லீடர் இருந்தானே, அவன் பேர் என்ன? வேலாயுதம். அவன் தானே கார்த்திகை கொன்னது. நீங்க சொன்னதுனால இல்ல, வேலாயுதம் நான் சொல்லி கார்த்திகை கொல்லல. அப்புறம் தெரியல, எதனால அப்படி பண்ணான்னு கண்டுபிடிக்கணும். வேலாயுதத்துக்கும் கார்த்திக்கும் ஏதோ பிரச்சனை இருந்திருக்கணும். உனக்கு வேலாயுதத்தை நல்லா தெரியும்ல? எஸ் அங்கிள். கம்பெனி எம்டி, யூனியன் லீடருங்கிற வகையில் நாங்கள் அடிக்கடி மீட் பண்ணுவோம். இன்ஃபேக்ட் எங்கள் 2 பேருக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. we are almost like a friends. அதுதான் பிரச்சனையாயிடுச்சு. வேலாயுதம் சொன்னதை எல்லாரும் நம்பினது காரணம் நானும் அவனும் ஃப்ரெண்ட்ஸாக பழகினதுனால தான். ஆல்ரைட், வேற? ரேவதி, நீ என்னமா வந்ததுல இருந்து பாக்குறேன் பேசாம இருக்க? நீங்க பேசிட்டு இருக்கீங்கல்ல சார். நீ பேசக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லையம்மா. பிரபு நிரபராதி சார். அது தெரிஞ்சதுனால தானம்மா சாப்பாடை கட்டி கொண்டு வந்திருக்கேன். அங்கிள், எப்படியாவது நம்ம ப்ரூவ் பண்ணோம் அங்கிள். மர்டர் நடந்த இடத்துக்கு நீ எதுக்கு போன? வேலாயுதம் ஃபோன் பண்ணா, வேலை முடிஞ்சிருச்சு வாங்கன்னா. என்ன வேலைன்னு கேட்கலையா? கேட்கல. இந்த வருஷம் தீபாவளி போனஸை லேபரோட ஃபிக்ஸ் பண்ண சொல்லி ஒரு வேலை கொடுத்துருந்தேன். பேசி முடிச்சோன்னு கூப்பிடு, உடனே வந்து சைன் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். புரியுது. நீ உன் வேலை முடிஞ்சதுன்னு நினைச்சிருப்ப. அங்க போனா கார்த்திக் மர்டர் ஆயிருந்தாரு. வேலாயுதம் இல்ல. எனக்கு எதுவுமே புரியல. போலீஸ் வந்தது. சார், வேலாயுதம் கார்த்திகை கொலை பண்ற அளவுக்கு என்ன மோட்டிவ் இருந்திருக்கும்? பிரபு தான் சொல்லணும். எதுவும் இருக்க வாய்ப்பே இல்லை. இன்ஃபேக்ட் கார்த்திக்கும் வேலாயுதத்துக்கும் கனெக்ஷனே இல்லை. வேற யாருக்காகவோ வேலாயுதம் இதை பண்ணிருக்கணும் சார். இருக்கலாம். எனக்கு பெயில் கிடைக்குமா அங்கிள்? பெயில் கிடைக்கணும்னு தானப்பா போராடிக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை கிடைக்காம போச்சுன்னா? ஏன் பிரபு நம்பிக்கை இல்லாம பேசுறீங்க? நிச்சயமா பெயில் கிடைக்கும். பிரபு, பெயில் வாங்குறத விட ரொம்ப முக்கியம் நீ இந்த கொலை செய்யலங்கிறத ப்ரூவ் பண்றதுதான். திரும்ப திரும்ப நடந்த விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இரு. சின்னதா சந்தேகப்படுற மாதிரி எது வந்தாலும் என்கிட்ட சொல்லு. நிச்சயமா அங்கிள். ஓகே பிரபு, நாளை கோர்ட்ல மீட் பண்ணலாம். ஓகே ரேவதி, நான் வெளியே வெயிட் பண்றேன், நீ பேசிட்டு வா. இதிலே கையை கழுவுங்க.
ரேவதி, ஐ லவ் யூ. என்ன திடீர்னு சொல்லணும்னு தோணுச்சு. வேற என்ன சொல்லணும்னு தோணுது? என் கூடவே நீ கடைசி வரைக்கும் இருக்கணும் ரேவதி. இருப்பேன், கண்ணை மூடுற வரைக்கும் இருப்பேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்க மகன் தான் அக்யூஸ்ட்னு சொல்றாங்களே, நீங்க நம்புறீங்களா? சொத்துக்காக தான் இந்த கொலை நடந்திருக்குன்னு சொல்றாங்க, அது உண்மையா? சொல்லுங்க மேடம், நீங்க நம்புறீங்களா? மேடம், so what do you think will be the judgment today? மேடம் ப்ளீஸ், கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு, இப்போ எதுவும் சொல்ல முடியாது. அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க, போங்க போங்க. Tell us something, madam. காரணம் என்னன்னு உங்களுக்கு Please, தெரியுமா? disturb பண்ணாதீங்க, போங்க, கிளம்புங்க. ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. குட் மார்னிங் மேடம். அக்யூஸ்ட் இன்னும் கூட்டிட்டு வரல, வந்ததும் உள்ள சொல்லிட்டா நம்மளையும் கூப்பிடுவாங்க. மிஸ் ஜோதி, இந்த பேப்பர்ஸ்ல நீங்க கையெழுத்து போடணும்.